புளிய இலை துவையல் பாருங்க, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, புளிய இலை துவையல் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு எல்லா டிஷ்க்கும் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குதுங்க. சரி, இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பாருங்க. இலை பாருங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி இலா புளி இலையாக இருக்கணுங்க. இலசாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இப்படி குருத்தா பாருங்க, குருத்தா இப்படி குருத்தா நல்லா இலசாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இலைய எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஜீரகம், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சம் குருமிளகு, அடுத்து வரமிளகா, லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பாருங்க, குருமிளகா போட்டுக்கோங்க. குருமிளகா நல்லா இருக்கும். குருமிளகா போடலாம். பாருங்கள், ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் இந்த அளவில் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் கூடையும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. கூடையும் 4 மிளகாய் எடுத்துருக்குறேன். நான் 4 மிளகாவை எடுத்துருக்குறேன். நீங்கள் காரம் வேணும்னா, ஏன்னா மிளகு வேறு போட்டுக்கிறோம், உங்களுக்கு காரம் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த அளவில் பூண்டு, இந்த அளவு இலைக்கு இந்த அளவு எடுத்துக்கிறேன். இப்போ போதும், பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவில் போதும், எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த இலையை போட்டுக்கலாம். புளி இலையை போட்டுக்கலாம். பாருங்கள், எனக்கு இவ்வளோ கிடச்சிதுங்க. உங்களுக்கு கிடச்சா நிறையா கூட செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ இலை போட்டுக்கோங்க. கூடையும் கொத்தமல்லி தழை போட்டுங்க. எவ்வளோ தழை போட்டுக்கணும். நன்மை இருக்குது. ஒரு துவையல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தெரியாதவங்க கேட்கலாம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. முட்டு வலி இருக்குது பார்த்தீங்களா, முட்டு வலிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப நன்மைங்க. அப்போ வயிற்று செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நிறையா இருக்குதுங்க. இந்த இலையில மருத்துவ குணம் நிறைய சொல்லலாம். சரிங்களா, இதை பார்க்கலாங்க. இந்த அது புளி வேண்டாங்க. நம்ம இது இந்த இலை கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். புளி வேண்டாம், இல்லை எங்களுக்கு புளிப்பாக வேணும்னு அப்படி நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு வேணால் சேர்த்துக்கோங்க. இது புளி இருக்கும், நாங்கள் புளி சேர்க்க மாட்டோம், அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேணும் பார்த்தீங்களா, கலரே மாறிடுச்சு பாருங்க. அந்த புளிய இலை எவ்வளோ அழகாக கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வணங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இலையாங்கட்டி சீக்கிரம் நல்லா வணங்கிருங்க. இந்த அளவு நல்லா வணக்கி பாருங்கள், கலரே மாறிடுச்சு. மல்லித்தலை கலர் மாறலை, இந்த தலை மாறிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா எண்ணெய் தண்ணி பசை ஈரப்பசை இல்லாமல் வணக்கிக்கோங்க. ஈரப்பசை இருக்கக்கூடாது மக்களை, இல்லாமல் வணக்கி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இது அரைக்கலாம் மக்களை. அரைச்சிட்டு அடுத்து பார்க்கலாம். பாருங்க, எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். கடாயை வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்து பருப்பு இந்த அளவில் போட்டுக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது உளுந்து பருப்பு அந்த கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அது கடிபடும் போது சூப்பராக இருக்கும். அதனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுங்க, கருவேப்பிலை போட்டு
ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுருங்க. தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். கட்டி ஆகிடுச்சிங்க, பார்த்திங்கன்னா கட்டியாக ஆகிடுச்சு. போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். புளிய இலை துவையலை பார்த்தங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே, ரொம்ப நல்லது மக்களே. முட்டு வலிக்கு, சர்க்கரை நோயெல்லாம் கட்டுப்படுத்தும். அடுத்து ஜீரண கோளாறுக்கு, ஏகப்பட்ட நோய்களை சொல்லலாம். ரொம்ப நன்மை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவா யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. புளி பழம்தான் யூஸ் பண்ணுறாங்க. அல்ல மக்களே, புளிய இலையில் ஒவ்வொன்றும் மருத்துவ குணம் இருக்குது மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் பாய்.